ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு மசாலா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும், செம குயிக்காக நண்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதோடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், மசாலா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மசாலா 1 கிலோ நண்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம நண்டு மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நண்டு மசாலா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் க்ளீன் பண்ணி வச்ச நண்டை இதோடு சேர்த்துருக்கேன். ஒரு நண்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லா நண்டோடையும் சேரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போது நண்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இல்லைனா இது குழம்பு மாதிரி ஆகிடும். நான் 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இந்த மாதிரி இப்போ நண்டை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. நடுவில் திருப்பி போட்டு வேக வைங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழையை போட்டுட்டு சர்வ் பண்ணால் அட்டகாசமான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மசாலாக்காகவே இந்த நண்டு திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.